ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மிக நெருங்கிய விசுவாசியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் எம்.எல்.ஏ. மிஸ்புல்லா ஜனவரி 4ஆம் திகதி கிழக்கு மாகாண ஆளுநராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்டார். கிழக்கு மாகாண ஆளுநராக இஸ்புல்லா நியமிக்கப்பட்டதற்கு ஆரம்பம் முதல் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மக்கள் ஒன்றியம் எனும் அமைப்பால் நேற்று வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிழக்கு மாகாணத்தில் நேற்று இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய கடையடைப்பு போராட்டத்தின் போது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கிகள் மூடப்பட்டிருந்தன. இது தொடர்பாகவும் மற்றும் பூட்டப்பட்டிருந்த கடைகள் மற்றும் கிண்ணியடி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் உதவி போலீஸ் அத்தீட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடையடைப்பிற்கு யார் அழைப்பு விடுத்தது, கடைகளை மூடுமாறு வற்புறுத்தியது யார் போன்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதேவேளை மட்டக்களப்பில் இடம்பெற்ற கடையடைப்பை முன்னிட்டு வீதியில் டயர் எரித்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். வீதியில் டயர் எரித்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தில் நாவட்குடா பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 23 வயதுடைய 2 இளைஞர்கள் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவலுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர்.